இன்னொரு விஷயம் சொல்லிடவா? நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஜாதகத்துல சுக்கிரன் சந்திர அதியோகத்துல தான் இருக்கணும். இது நீங்க குடுக்கல. ஆனா ஒரு ஜோதிடருக்கு சில பேசிக் அறிவு இருக்கணும்ல. தாலி கட்டினா தான் கல்யாணம்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். ஆனா வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்போம். வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்க வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் எஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக் மற்றும் இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணி இருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு கேள்வி பிரதர், ஸ்டில் கேள்வி. எவ்ரி ஜோசியர் இஸ் டெல்லிங் திங்ஸ் வித் 100% security, 100% security, but how they can so sure include you? In my case, 30 years, 36 years female, not married, மேஷ ராசி தனுசு லக்னம். சில விஷயம் சொன்னீங்க, இங்க கோமெண்ட்ல வரல, நானே சொல்லிடுறேன். என்ன சொல்றீங்க அப்படின்னாக்கா, லக்னத்துல சனி இருக்கிறாரு, 2ஆம் இடத்துல ஏதோ கிரகம் ராகு கேது சொல்லியிருக்கீங்க, 5ஆம் இடத்துல சந்திரன், 7ல குரு, 10ல செவ்வாய் புதன், இன்னொரு சூரியன் சொல்லியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கேள்வி என்ன அப்படின்னாக்கா, கல்யாணம் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க மேஷ ராசி. ஓகே, கல்யாணம் ஆகும்னு சொல்றாங்க. ஆனா எப்படி இதை வந்து நான் நம்புறது? எனக்கு அதில் நம்பிக்கையே இல்லைன்னு கேட்குறீங்க. பிரதர், எல்லாருக்கும் இருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? நம்மளாம் ஒரு கல்குலேஷனை போட்டுக்குவோம். தாலி கட்டினா தான் கல்யாணம்னு நினச்சிக்கிட்டு இருப்போம். ஆனால் வேற ஒருத்தரோட குடும்பம் நடத்திக்கிட்டு இருப்போம். ஆமாவா இல்லையா அப்படின்றது தான் $1 பில்லியன் ஆன்சர். கேள்வி கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் பதில் ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் இவ்வளோ நாள் பொண்ணா ஆனால் எனக்கு எதுவும் தெரியல. பட் உங்கள் கேள்வியோடைய அடிப்படையில் சரி, லக்னத்தில் சனி இருக்காங்க, ஆமாங்க, தப்புங்க. 7ஆம் இடத்துல குரு இருக்கிறாரு, லக்னம் சுபத்துவம், சனி சுபத்துவம். 7ஆம் அதிபதி உச்சமாக இருக்கிறாரு, செவ்வாய் திக்பலமா இருக்காரு. சனி செவ்வாய் தொடர்பு லக்னத்துல இருக்கிற மாதிரி இருந்தாலும் லக்னாதிபதி வலுத்து பார்க்கக்கூடிய ஒரு ஜாதகம் தான். லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறாரு, 7ஆம் அதிபதி உச்சம். அப்ப என்ன, ஏதோ ஒரு அமைப்புகள்ல குடும்பம் சார்ந்த அமைப்புகள், இதை பப்ளிக்ல பேச முடியாது, பிரைவேட்டா தனியா பேசுற அமைப்புகள் வந்ததுன்னா இதை நான் வேற மாதிரி பேசுவேன். இந்த இடத்துல நீங்க ஆனா பொண்ணா எனக்கு தெரியல, இவ்வளவு நாள் நீங்க ஆணுன்னு நினைச்சு பிரதர்னு பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனாலும் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன். என்கிட்ட எனக்கு என்னோட 30 வயசு பிளஸுங்க எனக்கு. ஆனா என்கிட்ட பேசுற 24, 25 வயசு ஆணும் பொண்ணும் வேற மாதிரி விஷயம் பேசுவாங்க. ஒரு அண்ணங்கிட்டயோ ஒரு அப்பா கிட்டயோ இல்ல ஒரு கவுன்சிலர்கிட்டயோ எப்படி பேசுவாங்களோ அந்த மாதிரியான விஷயம் பேசுவாங்க. இப்போ அடுத்து அந்த மாதிரி ஒரு ஜாதகத்தை அண்ணன் இந்த மாதிரி விஷயம் இருக்குண்ணே, என் ஹஸ்பண்டுக்கு இந்த பிரச்சனை இருக்குண்ணே, இப்படி இருக்குண்ணே, அப்படி இருக்குண்ணேன்னு வெளியில பேச முடியாத சில அமைப்புகளை சொல்லுவாங்க. ஆனா திரும்ப சில இடத்துல நான் சொல்லுவேன், ஐயோ உங்களுக்கு கல்யாணம் தானுங்க ஆகல, மற்ற விஷயம்லாம் நடந்துக்கிட்டு தானுங்க இருக்குது, ஊரு கூட்டி இன்னும் நீங்க தாலி கட்டல, அவ்வளவுதானே, மற்றெல்லாம் ஆமாண்ணே அப்படின்னுவாங்க. இது தாங்க 7ஆம் அதிபதி உச்சமாக இருந்தா ஏதோ ஒரு வகையில 7ஆம் அதிபதி வரும் பொழுது எல்லாமே உங்களுக்கு அந்த 7ஆம் பாவக தன்மையை கொடுத்து தாங்க அவர் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அப்படின்னா பொய் சொல்றோம்னு அர்த்தம். இதுல கவனமா சுக்கிரனை வேற மிஸ் பண்ணியிருக்கிறீங்க. சரி, இயல்பா நடக்கக்கூடிய சில அமைப்புகள்ங்க. எல்லாருக்குமே உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா இந்த காலத்துல காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜோதிடம்னு வச்சுக்கோங்க. அப்போ எந்த மாதிரியான தன்மைகள்ல சில விஷயங்கள் ஒருத்தருக்கு அனுபவிக்கப்படுது அப்படின்றது எல்லாமுமே காலம், தேசம், சுருதி, யுக்தி, வர்த்தமானம்ன்ற அமைப்புகள்ல 7ஆம் அதிபதியும் 7ஆம் வீடும் 7ஆம் அதிபதியும் 7ஆம் வீடும் ஓரளவுக்கு வலுத்திருந்தாலே, என்ன நீங்க சொன்னாலும் 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய 11 குரு வந்து 11ஆம் இடத்தை பார்ப்பாருங்க. 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் 11ஆம் இடத்தை பார்ப்பாரு. இன்னொரு விஷயம் சொல்லிடவா? நீங்க என்னதான் சொன்னாலும் இந்த ஜாதகத்துல சுக்கிரன் சந்திர அதியோகத்துல தான் இருக்கணும். இது நீங்க குடுக்கல. ஆனா ஒரு ஜோதிடருக்கு சில பேசிக் அறிவு இருக்கணும்ல. எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. சுக்கிரன் சந்திராதி யோகத்துல தான் இருப்பாரு. செக் பண்ணி பாருங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.